ஒரு கோவிலில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட மியூசிக் நோட்ஸ் இருக்குன்னா நம்புவீங்களா? கல்லில் செதுக்கப்பட்ட இசை, 1000 ஆண்டுகள் பழமையான சிற்பங்கள், மலையின் உச்சியில் முருகன் மற்றும் பல ரகசியங்கள் தன் உள்ளடக்கி வைத்திருக்கும் ஒரு அற்புத ஸ்தலம் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் குடுமியான்மலை சிககிரீஸ்வரர் கோவில். இன்றைக்கான வீடியோவில் இந்த கோவிலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு இந்த பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையுமே வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோவில் உள்ளே என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சிற்பங்கள் வந்து இருக்குது. நிறைய தூண்கள் இருக்குது. அதில் எக்கச்சக்கமான சிற்பங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த கோவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்பவும் பெரிய கோவில். ஸோ அதனால் வந்து நல்லா டைம் எடுத்து நம்ம வந்து சுற்றி பார்த்தோம்னா வந்து எல்லாமே வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். இங்கே உள் நுழைஞ்ச உடனே முருகருடைய சிலை வந்து இருக்குது. ரொம்பவும் பிரம்மாண்டமாக பெரிய சைஸில் மயில் வாகனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே நரசிம்மர் வந்து இருக்கார். ஸோ நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா இரண்யகசிபு வந்து வதம் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த சிற்பம் ரொம்பவும் ஆக்ரோஷமாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய சிற்பம் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ராவணனுடைய சிற்பம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிற்பங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போது வந்து முருகனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் விநாயகருடைய சிற்பம் வந்து இருக்குது. ஸோ அவங்க 2 பேருக்கும் வந்து ஏற்கனவே வந்து ஒரு தடவை வந்து சண்டை வந்திருக்கு. ஸோ கனி அந்த பழம் வந்து யாருக்கு கிடைக்கும் அந்த சண்டை வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் வந்து ராவணனுக்கும் ராமருக்கும் வந்து சண்டை வந்திருக்கும். ஸோ அதே தான் வந்து இங்கேயும் வந்திருக்கு. ஸோ இந்த செவுத்தில் இருக்கிற இந்த தூண்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே வந்து ஒரு சைடு வந்து ரொம்ப பலமானவங்க, இன்னொன்று சைடும் இருக்கவங்க ரொம்பவும் பலமானவங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே வந்து போட்டி வச்சா யார் ஜெயிப்பா அந்த சிற்பம் தான் வந்து அப்படியே ஃபுல்லாக லைனாக வந்து இருக்கும். ஸோ ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிற்பம். அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அப்படியே நோட் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு முருகன் சைட்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா விநாயகர் சைட்லேருந்து போனீங்கன்னா வந்து அந்த டேரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து மெசேஜ் வந்து அதில் என்ன போட்டுக்குன்றது வந்து புரியும். ஸோ இந்த கோவில் நம்ம வரப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து சிவனை நம்ம வந்து அந்த ஒளியில் வந்து நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியும். அந்த விளக்கு ஒளி இருக்குது பார்த்திங்களா? ஸோ அதில் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். ஸோ ஒரு கண்கொள்ளா காட்சினே வந்து சொல்லலாம். ஸோ சிவன் சன்னதிக்கு அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதாள அறை மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த அறை வந்து சுரங்கப்பாதையாக கூட வந்து இருக்கலாம், தெரியல எனக்கு கரெக்டாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உற்சவர் சிலைகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. சிவனுடைய உற்சவங்க சிலை. ஸோ இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை வந்து இருக்குது. ஸோ அந்த மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய கோவில் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஸ்பெஷலான ஒரு டெம்பிள்னே இது நம்ம வந்து சொல்லலாம். குடுமியான்மலை சிககிரீஸ்வரர் கோவில் இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு வரலாறு சிறப்புமிக்க கோவில். இந்த கோவில் சுமார் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவில். ஸோ பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் மற்றும் விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்து ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் விரிவடையப்பட்டிருக்குன்னே வந்து சொல்கிறாங்க. இந்த கோவில் வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து இருக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் பார்த்திங்கன்னா வந்து சிககிரீஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு அல்லது சிக்கந்தர்னு அழைக்கப்படுறாரு. அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா அகிலாண்டேஸ்வரின்னு அழைக்கப்படுறாங்க. குடுமியான்மலை என்ற பெயருக்கு பின்னாடி சுவாரஸ்யமான ஒரு கதை வந்து இருக்குது. ஒரு நாள் இறைவன் சிவன் தான் தலையில் குடுமியுடன் காட்சி அளித்தார் என்று நம்பப்படுகிறது. அதனால் இந்த இடம் குடுமியான்மலை என்று பெயர் பெற்றது. இந்த கோவில் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இந்த கோவிலுடைய பழமையான மியூசிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன். அது வந்து இந்த கோவிலில் ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் என்னன்றது வந்து அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கோவில் ரொம்பவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில். எக்கச்சக்கமான சிற்பங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான தூண்கள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் இங்கே வந்து உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து மேபி படையெடுப்புகளில் வந்து உடைக்கப்பட்டிருக்கலாம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சிவன் சன்னதிக்கு பின்னாடி நம்ம வந்து இருக்கோம். ஸோ இந்த கோவில் வந்து எனக்கும் ரொம்பவும் பிடிச்ச கோவில்.
இந்த கோவில் கொஞ்சம் கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ, அதனால் வந்து நிறைய மக்களுக்கு இந்த கோவிலை பற்றி தெரியாமல் வந்து இருக்கு. ஆனால் இந்த கோவில் ரொம்பவும் ஒரு பெரிய கோவில். நிறைய இன்ஸ்கிரிப்ஷனை வந்து இது வந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அதிசயங்கள் மிக்க விஷயங்கள் இந்த கோவிலில் வந்து நிறையவே இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ, இது வந்து 1400 வருடம் பழமையான ஒரு கோவில். ஸோ, அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்களும் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் இப்போ யார் பராமரிச்சுட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இந்த கோவில் ரொம்பவும் ஒரு பழமையான ஒரு கோவில். அப்புறம் ஏன்டா இன்னும் இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ, இந்த கோவில் சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா கிராமம் வந்து நிறைய இருக்குது. ஒரு 7 கிராமம் வந்து இருக்குது. ஸோ, அந்த 7 கிராமத்துக்குமே வந்து தலைவர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ, அதாவது ஒரு நாட்டாமை மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ, அவங்க ஒன்று கூடி இந்த கோவிலை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து நடத்துகிறோம். அப்படி யாருமே வந்து முன் வரமாட்றாங்க. ஸோ, இந்த கோவில் வந்து கேர்லெஸ்ஸாக வந்து விட்டுறாங்க. ஸோ, அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாகவே வந்து இருக்குன்னே வந்து சொல்கிறாங்க. ஸோ, இவ்வளோ பழமையான ஒரு கோவில். ஸோ, இது எல்லாமே வந்து இப்போது வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய கோவில். அதாவது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வரக்கூடிய கோவில். ஸோ, இது எல்லாமே வந்து மன்னர்கள், நம்ம தமிழர்கள் தான் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ, அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ, அப்படி அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன்றும் ஆக்காமல், வேஸ்ட் ஆக்காமல் இந்த கோவிலை நம்ம வந்து பராமரிச்சுட்டு வந்தோம்னா, அவங்களுக்கு நம்ம சிறப்பு செய்கிற மாதிரி வந்து அர்த்தம். ஸோ, அதனால் இந்த கோவில் எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தணும். இந்த கோவில் நம்ம வந்து ஃபேமஸ் ஆக்கணும். ஸோ, அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் வந்து இந்த கோவிலை நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ, அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை இப்போ நம்ம வந்து பராமரிக்காமல் விட்டோம்னா, இந்த கோவில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோவில். ஸோ, இன்னும் வளர்ந்துட்டு வர தலைமுறைக்கு இந்த கோவிலை பற்றின ஒரு ஐடியாஸ், டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து தெரியாது. ஸோ, இந்த மாதிரி நம்ம கொண்டு போனால் தான், அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போனால் தான் அவங்களும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ, அதனால தான் வந்து இந்த கோவில் பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னே நான் வந்து சொல்கிறேன். ஸோ, இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னும் ஒரு மலை வந்து இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மலைக்கு மேலே தான் வந்து ஒரு முருகன் கோவில் வந்து இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ, அந்த மலைக்கு வந்து இந்த கோவில் நம்ம வந்து சுவாமி நம்ம வந்து தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ, அதுக்கப்புறமா இங்கே கோவில் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ, அதை பார்த்துட்டு நம்ம வந்து மலை மேலே வந்து அந்த கோவில் முருகன் கோவில் நம்ம வந்து மலை மேலே ஏறி சுவாமி வந்து தரிசனம் பண்ணுவோம். ஸோ, நிறைய கல்வெட்டுகள் வந்து இந்த கோவில்லேருந்து கிடச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ, அது மட்டும் இல்லாமல் நிறைய சிற்பங்கள் இங்கே வந்து உடஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகிலாண்டேஸ்வரி அவங்களுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ, இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்பம் வந்து இருக்குது. ஸோ, நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த மலைக்கு மேலே எப்புட்றா வந்து சிற்பங்கள் வந்து இருக்குன்னு. ஸோ, இங்கே வந்து சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ, இப்போ லைனாக வந்து ஒரு கோடு லைனாக வந்து தெரியுது பார்த்தீங்களா. ஸோ, அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களை வந்து செதுக்கியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சிவன் அப்புறமா பார்வதி தேவி 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நந்தி தேவர் மேலே வந்து அமர்ந்து நம்மளுக்கு வந்து கைலாய மலையில் வந்து அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க. ஸோ, அவ்வளோ பெரிய மலையில் வந்து இவ்வளோ பெரிய மலை மேலே வந்து எப்படி ஏறி இந்த சிற்பங்கள்லாம் வந்து செதுக்குனாங்கன்னே வந்து எனக்கும் தெரியல. ஸோ, இது வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவே வந்து இருக்குன்னே நான் வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம கிட்டேயும் போய் பார்க்க முடியாது. ஸோ, இங்கேருந்தே தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ, ஏன்னா வந்து ஏறுறதுக்கு வந்து வழி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ, மலைக்கு மேலே வந்து ஏறி முருகன் கோவிலை வந்து பார்க்குறதுக்கு அதுக்கு வழி இருக்குது. ஸோ, ஆனால் இந்த சிற்பம் வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வழி வந்து கிடையாது. ஸோ, வழி வந்து ஒழுங்காகவும் இல்லை. ஸோ, ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த 63 நாயன்மார்களுடைய சிற்பங்கள் அந்தளவுக்கு டீட்டெயிலாக இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் மைன்யூட்டாக வந்து தெரியுது நம்மளுக்கு கீழேருந்து பார்த்தாலே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை வந்து இருக்குது. ஸோ, அன்னப்பறவைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வந்து அமர்ந்துக்கிட்டு அந்த காட்சி தராங்க. மேலே சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ராசியோட சின்னத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ,
ஸோ இங்கே வந்து ஒரு இடம் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்களுக்கு வந்து பட்டம் சூட்டினதா வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸுக்குமே வந்து குழந்தைங்களுக்கு இங்கே தான் வந்து காது குத்துவாங்க. எல்லா விழாக்களுமே வந்து இங்கே தான் வந்து நடைபெறும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மேலே வந்து சுவாமி அலங்காரம் பண்ணி ஊஞ்சல்லாம் வந்து இங்கே கட்டி தொங்க விடுறதாவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ மேலே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன மரம்னு வந்து எனக்கு தெரியல. ஸோ ஆனால் இந்த மரம் வந்து இவ்வளோ வந்து பெருசாக வந்து இருக்குது. ஸோ நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. அதுக்கு கீழே வந்து ரூட்ஸ் எவ்வளோ போகும்னு வந்து தெரியல. ஸோ அந்தளவுக்கு பெரிய மரம் இது. ஸோ நிழலாக வந்து இருக்குது. ஆக்சுவலி இங்கே மேலே சீலிங் எதுவுமே வந்து க்ளோஸ்டு வந்து கிடையாது. ஸோ ஆனால் இந்த மரமே வந்து பார்த்திங்கன்னா அதோடய பிரான்ச்சஸ் விரித்து அப்படியே வந்து ஒரு ஷெட்டு மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து ஒரு அமேசிங்கான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லாயிருக்கு கைஸ் இந்த இது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு வழி இந்த சுவாமியை நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இந்த கோவிலுடைய கோபுரம் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்பவும் பழமையான ஒரு கோபுரம். ஸோ கோபுரம் நல்லாவே வந்து பெருசாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிதைக்கப்பட்ட சிற்பங்கள், அதுக்கப்புறமா தூண்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த கோவிலுடைய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து அசையாமல் வந்து இருக்குது. ஸோ ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. ஸோ நிறைய கோவில், பழமையான ஒரு கோவில் எல்லாமே வந்து கோவிலோட கோபுரம் வந்து பாதி தான் வந்து இருக்கும். ஸோ மீதி பாதி வந்து உடஞ்சிருக்கும். ஸோ படையெடுப்புகளை வந்து அழிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த கோவிலுடைய கோபுரம் வந்து நிலைத்து வந்து இருக்குது. ஸோ நிறைய படையெடுப்புகள் வந்து இந்த கோவில் வந்து பார்த்துருக்கு. ஸோ அப்படி இருந்துமே வந்து இன்னும் இந்த கோவிலுடைய கோபுரம் வந்து நிலைத்து வந்து இருக்குது. ஸோ இது வந்து தஞ்சை பெருவுடையார் கோவிலை விட ரொம்பவும் பழமையான ஒரு கோவிலாக வந்து கருதப்படுது. ஸோ இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது. ஸோ அதை நான் என்னன்றதை வந்து இப்போ நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். பழைய காலத்தில் இந்த ஊர் திருநாளக்குன்றம் என்று அழைக்கப்பட்டது. அந்த நாட்டில் ஒரு பாண்டிய மன்னன் சுந்தர பாண்டியன் தினமும் மாலை நேரத்தில் இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபடுவது வழக்கம். தினமும் மாலை நேரத்தில் கோவிலுக்கு வரும் சுந்தர பாண்டியனுக்கு சிவபெருமானுக்கு அலங்கரிக்கப்பட்ட புனித மலர்களை அர்ச்சகர் பிரசாதமாக வழங்குவார். ஒரு நாள் சுந்தர பாண்டியன் கோவிலுக்கு வருவதில் தாமதமானது. மாலை பொழுது இருளில் கரைந்து கொண்டிருந்தது. கோவில் சாத்தும் நேரத்தில் நெருங்கியதால் அர்ச்சகர் சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய பூஜை முடித்தார். ஆனால் இந்த சிறு தாமதம்தான் குடுமியான் மலையின் மிகப்பெரிய அதிசயத்திற்கு ஆரம்பமாக அமையப் போகிறது. மன்னன் இன்னும் கோவிலுக்கு வராததினால் பூஜையில் அலங்கரிக்கப்பட்ட புனித மலர்களை அர்ச்சகர் கோவில் சேவை செய்து தேவதாசிக்கு கொடுத்தார். அவளும் அதை இறைவன் பிரசாதமாக கருதி மரியாதையுடன் தன் தலையில் சூடிக்கொண்டாள். ஆனால் இந்த சிறு நிகழ்ச்சி தான் அதில் சில நிமிடங்களில் ஒரு பெரிய அதிசயத்திற்கு காரணமாக அமையப் போகிறது. ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடாத ஒன்று நடந்தது. தாமதமாக வந்த சுந்தர பாண்டியன் கோவிலின் வாசலில் தோன்றினார். அர்ச்சகரின் முகத்தில் பயம் தெரிந்தது. ஏனெனில் இறைவனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மலர்கள் இப்போது மன்னனிடம் கொடுக்க தயாராக இல்லை. மன்னனை காண அர்ச்சகரின் இதயம் பயத்தால் நடுங்கியது. என்ன செய்வது என்று புரியாமல் அவர் தேவதாசியிடம் இருந்து இறைவனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மலர்களை மரியாதையுடன் திரும்ப பெற்று கொண்டார். பின்பு அந்த மலர்களை சுந்தர பாண்டியனிடம் பிரசாதமாக வழங்கினார். ஆனால் அந்த மலர்களுடன் சேர்ந்து ஒரு அதிசயமும் மன்னனின் கைகளை நோக்கி பயணித்து கொண்டிருந்தது. மன்னன் அந்த மலர்களை பார்த்தபொழுது அதில் ஒரு முடி இருப்பதை கவனித்தார். இந்த முடி எப்படி வந்தது என்று கோபத்துடன் கேட்டார். பயத்தில் நடுங்கிய அர்ச்சகர் இது சிவபெருமானின் குடுமி முடி என்று சொல்லிவிட்டார். மன்னன் அதை நம்பாமல் நாளை நான் வந்து பார்ப்பேன், உண்மை இல்லையென்றால் உனக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று சொல்லி சென்றார். அந்த இரவு முழுவதும் அர்ச்சகர் சிவபெருமானிடம் மனமுருகி வேண்டினார். மறுநாள் மன்னன் வந்து லிங்கத்தை பார்த்தபொழுது அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். லிங்கத்தில் மேல் ஒரு குடுமி தோன்றியது. மன்னன் அதை தொடும்பொழுது லிங்கத்திலிருந்து இரத்தம் வந்தது. உடனே மன்னன் தன் தவறின் புரிந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு இறைவன் குடுமியான் சிக்கநாதர், குடுமியுடன் உடைய இறைவன் என்று அழைக்கப்பட்டார். இந்த மலையும் குடுமியான் மலை என்று பெயர் பெற்றது. பக்தனின் மனதை காப்பாற்ற தன் லிங்க ரூபத்தையே குடுமி தோன்றிய இறைவன் இன்னும் குடுமியான் மலையில் சிககிரீஸ்வரர் அருள்பாலித்து வருகிறார். கோவில் முழுவதும் அற்புதமான சிற்பங்கள் நிறைஞ்சிருக்கு. நடராஜர், நாயன்மார்கள், தெய்வங்கள், வீரர்கள் மற்றும் புராண காட்சிகள் மிகவும் அழகாக கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு.
கோவில் மண்டபங்களில் உள்ள தூண்கள் ஒவ்வொன்றும் ஒரு கலை பொக்கிஷம் போல காணப்படுது. இவற்றின் சிற்ப வேலைப்பாடுகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன. கோவிலுடைய பல இடங்களில் நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் காணப்படுகிறது. இவை அந்த காலத்தின் ஆட்சி, தானங்கள், சமூக வாழ்க்கை மற்றும் ஆன்மீக பண்பாட்டை பற்றி நமக்கு முக்கியமான தகவல்களை வழங்குகிறது. இன்று குடுமியன்மலை ஒரு வழிபாட்டு ஸ்தலம் மட்டுமல்ல, வரலாறு ஆராய்ச்சியாளர்கள், கலை ரகசியர்கள் மற்றும் இசை ஆர்வலர்கள் ஈர்க்கும் ஒரு அற்புத பாரம்பரிய பொக்கிஷமாக விளங்குது. ஸோ இந்த கோவிலில் இங்கே ஒரு தூணில் ஒரு சிற்பம் செதுக்கியிருக்காங்க. இதில் ஒரு மனுஷன் ஒரு பறவை மேலே உட்காந்து பயணம் செய்கிற மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் இருக்கிற எல்லா பிக்சர்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு வாகனமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த காலத்தில் பறவையும் ஒரு வாகனமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இந்த சிற்பத்துலேருந்து நம்மளால் தெரிய வருது. இந்த பறவை பார்க்குறதுக்கு பேரட் மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் பேரட்டான்றது எக்ஸாக்டாக இல்லை. ஆனால் இப்போது வர பேரட் எல்லாமே ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது. ஸோ அது லவ் பேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் இது ரொம்பவும் பார்க்குறதுக்கு பெருசாக, அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஆள் உட்காந்து பயணம் செய்கிறாரு. அப்போது பாருங்கள், அவரோட ஆளோடைய வெயிட் அது அவ்வளோ தாங்குது. ஸோ அதை தாங்கி அவர் போர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிற்பம் இந்த தூண்களில் செதுக்கியிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய தூண்கள் இருக்கும் நுழையும் போதே. ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா சிற்பம் பார்த்திங்கன்னா நிறைய நுணுக்கமான சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் சிவனுடைய சன்னதி. ஸோ அவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டில் நந்தியோடைய சிலையுமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த தூண்கள் எல்லாமே ஒன்று ஒன்றும் பிரம்மாண்டமாக ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட தூண்கள். அது மட்டும் இல்லாமல் தூண்களில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்களுமே இருக்குது. சிற்பங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. ஸோ இப்போது இந்த கோவிலை நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. இருங்க, இன்னும் இந்த வீடியோ முடியல. ஸோ இந்த கோவிலுடைய பழமையான இசை நோட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அது காட்டணுன்னா ஒருத்தர் வரணும். ஸோ அவர் இப்போதைக்கு அவர் லேட்டாக தான் வருவார். ஸோ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோன்றதுனால அவர் இன்னும் வரல. ஸோ அவர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு முருகர் கோவில் மலைக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை போய் இப்போ நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹனுமானுடைய சிலை ஒரு தூணில் செதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நிறைய சிற்பங்கள் இருக்குது. இங்கே பெருமாளுடைய அவதாரங்கள் எல்லாமே செதுக்கியிருக்காங்க. மச்ச அவதாரம், அதுக்கப்புறம் வாமன அவதாரம், அது மாதிரி நிறைய அவதாரம் செதுக்கியிருக்காங்க. ஸோ ஒரு சிவன் டெம்பிளில் பெருமாளுடைய அவதாரங்களை செதுக்கியிருக்காங்க. ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கோவிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் நந்தி தேவருடைய சன்னதி இருக்குது. ஸோ நந்தியுடைய சிற்பம் வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அதுக்கு எதிர்க்கையே பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தை தாண்டணும்னா இந்த கோவிலுடைய கோபுரம். ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு இயர்லி மார்னிங்காகவே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது இந்த கோவில் ரொம்பவும் பெரிய கோவில். ஸோ அதனால் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது. ஸோ அதுக்கு மலைக்கு மேலே ஏறிட்டு இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும். ஸோ அது அப்போ நீங்கள் வெயில் நேரத்தில் ஏறினா உங்களால் ஏற முடியாது. ஸோ அதனால் அது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் இயர்லி மார்னிங்காகவே வாங்க. ஸோ ஒரு காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இறங்கி வர்றதுக்கு ஒரு 8:30 ஆகி அதுக்கப்புறமா இந்த சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணலாம். இங்கே கீழே இருக்கக்கூடிய சிவனை நம்ம தரிசனம் பண்ணலாம். ஸோ இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே நிறைய கோவில்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ இதுதான் அந்த ராக்கட் டெம்பிள். ஸோ மேலே மலை மேலே ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு பாதை டைரக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ அந்த மலைக்கு மேலே ஏறத்துக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இது ஸ்டெப்ஸ் கிடையாது. ஸோ ஏறுறதுக்கு மலைக்கு மேலே நம்ம பாறை மேலே கால் வச்சு தான் ஏறுற மாதிரி வரும். ஸோ அதனால் பெரியவங்க யாராவது இந்த மலைக்கு மேலே ஏற போகிறீங்கன்னா அவங்களால முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா ஏறுங்க. ஸோ அதுதான் சேஃப்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக ஏறிடலாம். ஸோ நம்ம இந்த மலைக்கு மேலே ஏறிட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு வந்து வெயில் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த நேரத்துக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு மலை மேலே வந்து ஒரு கோவில் தெரியுதுல்ல. ஸோ இது வந்து முருகன் டெம்பிள் வந்து கிடையாது. ஸோ அதையும் தாண்டி தான் நம்ம வந்து முருகன் டெம்பிளுக்கு போனோம். ஸோ இது வந்து சின்னதாக ஒரு கோவில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அம்மனுடைய கோவில்னு வந்து நினைக்கிறேன். ஸோ மலைக்கு மேலே இருக்கக்கூடிய முருகன் டெம்பிள் வந்து தினமும் ஐயர் வந்து போய் பூஜை பண்ணுறது வந்து கிடையாது. ஸோ ஏன்னா வந்து அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதனால் தினமும் அதில் போய் நம்ம ஏறி தரிசனம் பண்ணிவிட்டு வர முடியாது. ஸோ அதனால் அபிஷேகம் வந்து பண்ணுறதில்ல ஐயர். எப்போயாவது விசேஷமான நாட்கள் ஏதாவது விழாக்கள் வந்துச்சுன்னா அப்போ வந்து பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி நேற்று டைமில் வந்து பார்த்திங்கன்னா செமையாக மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த பாறைகள் அந்த ஓட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேங்கி இருக்குது. ஸோ அதனால் வெயில் வந்து அந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து டைரக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒயிட் கலரில் மார்க்கிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மலை வந்து ரொம்பவும் பெரிய மலை. ஸோ இது சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா வேலி வந்து போட்டிருக்காங்க. மலையிலே நம்ம பாதி ஏறி வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து டாப் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபுல் கிராமமே வந்து தெரியுது. சுற்றி இருக்கிற மொத்த கிராமம் வந்து தெரியுது. பார்க்குறதுக்கே வியூ நல்லாயிருக்கு கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் கொஞ்சம் ஏறிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஈஸியாக சுவாமியை நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஸோ பாதை வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மலைக்கு மேலே ஏறிங்கன்னா செப்பல் போட்டுக்கிட்டே வந்து ஏறுங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு குறிப்பிட்ட மேலே வந்து வழியே வந்து இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த மார்க்கிங்ஸ் வச்சு தான் நம்மளே வந்து போக முடியும். ஸோ இங்கே நிறைய பாறைகள் எல்லாமே இருக்குது, கல் எல்லாம் இருக்குது. ஸோ இது மேலே நம்ம வந்து கால் வச்சு ஏறி தான் நம்ம வந்து போக முடியும். ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ரூட் வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ நிறைய செடி வந்து வளர்ந்துருச்சுன்றதுனால வந்து கல்லே வந்து போட்டிருக்கிறதே வந்து தெரியல. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வரும்போது நம்ம பார்த்து தான் வந்து ஏற முடியும். ஸோ ஏன்னா அது நிறைய பூச்சி வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தான். ஸோ பார்த்து ஸ்லோவாக வந்து ஏறணும். இங்கே வந்து மலையிலேயே வந்து செதுக்கியிருக்காங்க, அந்த ஸ்டெப்ஸ் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய சிற்பம் வந்து கல்லுலேயே அந்த பாறையிலே வந்து செதுக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு. ஸோ ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வந்து ஏறணும். ஸோ ஏறும் போது ஏறிட்டோம். இப்போ அடுத்து இறங்கணும். ஸோ இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இறங்கணும். எஸ், ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ கோவில் பார்க்கலாம். ஸோ இது முருகர் கோவில் வந்து கிடையாது. இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கோவில் இருக்குது, அதுதான் முருகர் கோவில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் டெம்பிள் தான் இங்கே இருக்குது. ஸோ ரொம்பவும் பழமையான ஒரு கோவில். ஸோ மேலே கலசம் கூட இல்லை. ஸோ அதுதான். ஸோ கீழே வந்து அந்த கோவில் எப்படி பராமரிக்காமல் வந்து இருக்கோ, ஸோ அதே மாதிரி தான் வந்து மேலே கோவிலும் வந்து பராமரிக்காமல் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவும் பழமையான ஒரு கோவில். ஸோ இன்னும் இடிஞ்சு விடாமல் வந்து இருக்குது. ஸோ ஆனால் நிறைய சேதம் வந்து அடைஞ்சிருக்கு கோவில். நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ கோபுரம் எல்லாமே வந்து அந்த செங்கல் தான் வந்து உங்களுக்கு தெரியுது. கோபுரம் அந்தளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கோவில் கொஞ்சம் புதுப்பிச்சா வந்து நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் நிறைய மக்கள் வந்து இந்த கோவில் வந்து தரிசனம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இங்கே எதுவும் இல்லை போல் இருக்குது சன்னதி. ஸோ அதனால் கதவு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சன்னதி வந்து இருக்குது, பார்க்கலாம்.
ஸோ விசேஷமான நாட்களில் தான் வந்து ஐயர் இந்த கோவிலுக்கு மலை மேலே ஏறி வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமி வந்து அபிஷேகம் வந்து பண்ணுவார். அபிஷேகம் பண்ணி அலங்காரம் வந்து பண்ணுவார். ஸோ மற்றபடி இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து யாரும் வர்றது கிடையாது. ஸோ அப்பப்போ ஒரு சில பேர் மட்டும் வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் நம்மள மாதிரி வந்து லாங்லேருந்து வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே மேலே ஏறுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கேயுமே தூண்களில் வந்து சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ முருகருடைய வாகனமான மயில் வந்து இருக்குது. எஸ், ஸோ இதுதான் முருகர் சுவாமி. ஸோ நம்ம வந்து ஒரு வழியாக இவ்வளோ மலையை வந்து ஏறி கஷ்டப்பட்டு கடந்து வந்து ஒரு வழியாக நம்ம வந்து முருகர் வந்து தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து வியூ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக கிராமம் வந்து தெரியுது. அங்கே மேலே இதே மாதிரி வந்து ஒரு மலை வந்து அங்கே வந்து இருக்குது. ஸோ நிறைய மலை இருக்குது பாருங்க கைஸ் இங்கே. ஸோ வேறு வேறு கிராமத்தில் நிறைய மலைகள் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து முருகருடைய சன்னதி இருக்குது. ஸோ இதுதான் கோபுரம். ரொம்பவும் பழமையான ஒரு கோபுரம். ஸோ இங்கே இன்னொன்று ஒரு சன்னதியுமே வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய சன்னதி. ஸோ இங்கே விநாயகருடைய சன்னதி இருக்குது. ஸோ விநாயகருக்கு சின்னது தான் சன்னதி. ஸோ முருகருக்கு தான் கொஞ்சம் பெரிய சன்னதியாக வந்து இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ரூம் வந்து வச்சுருக்காங்க. ஸ்டோரேஜ் ரூம் வந்து இருக்குது. ஸோ மேபி அங்கே வேறு ஏதாவது ஒரு சுவாமியோடைய சிலைகள் வந்து இருந்திருக்கும். அது படையெடுப்புகளை வந்து அது எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ அதை வந்து ஸ்டோரேஜ் ரூமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு ஃபுல் வியூ, ஒரு ட்ரோன் ஷாட் வந்து எடுத்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ அந்த மேலே வந்து ஸ்கையும் அப்படியே அந்த லேண்டும் வந்து அப்படியே மீட் பண்ணுற இடம் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நேற்று அடித்த மழையில் வந்து ஃபுல்லாக இந்த பாறைகள் எல்லாமே வந்து தண்ணி தேங்கியிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு வியூ. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்திங்கன்னா மலை மேலே இருக்கக்கூடிய இந்த முருகர் கோவிலையுமே வந்து தரிசனம் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மலைக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகள் தவம் செஞ்ச ஒரு இடம் வந்து இருக்குது. ஸோ அது இதுதான். ஸோ இங்கே வந்து ஒருத்தர் முனிவர் வந்து உட்காந்து தவம் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த கிராமம், இந்த ஃபுல் கிராமத்தை வந்து பார்த்த மாதிரி இங்கே உட்காந்து ஒரு டாப் வியூவில் வந்து தவம் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ அவருடைய ஃபோட்டோ வந்து இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தீபம் ஏற்றுறதுக்கு அந்த இது வந்து தீபக்கூடும் வந்து இருக்குது. ஸோ ஏதாவது ஃபெஸ்டிவல் நாட்களில் வந்து அந்த தீபம் வந்து ஏற்றுவாங்க. ஸோ நம்ம வந்து மலைக்கு கீழே இறங்கி வந்தாச்சு. ஸோ மலைக்கு கீழே இறங்கும் போது நம்ம வந்து பார்த்து சேஃபாக தான் வந்து கீழே இறங்கி வரணும். ஸோ இப்போது இந்த கோவிலுடைய ரொம்பவும் சீக்ரெட்டால் இருக்கக்கூடிய ஒரு இசை நோட்ஸ் அதை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ரொம்பவும் பழமையான ஒரு நோட்ஸ், இசை கல்வெட்டு. வேறு எங்கேயுமே வந்து இது மாதிரி ஒரு கிடையாது. ஸோ பழைய காலத்து மியூசிக்கல் நோட்ஸ் வந்து இங்கே மட்டும்தான் வந்து இருக்குது. ரொம்பவும் பழைய காலத்துது. ஸோ இந்த கோவிலுக்கு அப்படியே சைடில் அது பிரகாரம், வெளி பிரகாரம் சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேம்பர் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு மண்டபம் வந்து இருக்குது. எக்கச்சக்கமான தூண்களில் வந்து நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இங்கே வந்து நிறைய சன்னதிகள் வந்து இருந்திருக்கு. ஆனால் அது படையெடுப்புகளில் வந்து எல்லாமே வந்து அழிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த கல்வெட்டுகள். ஸோ இங்கே வந்து 3 தூண்கள் வந்து இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுக்கு பின்னாடி செவுரில் வந்து ஒரு விநாயகருடைய சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்கல்ல. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கல் நோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மியூசிக்கல் நோட்ஸ் அழியாமல் இருக்கணுன்றதுனால அங்கே மேலே வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 தூண்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து தேனி கூடு கட்டியிருக்குன்றதுனால நம்ம வந்து முன்னாடி போய் பார்க்க முடியாது.
ஸோ இந்த கல்வெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி வந்து இருக்குது. ஸோ அந்த ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ இது வந்து வெறுமனே ஒரு சிவன் சன்னதி வந்து கிடையாது. ஸோ ஒரு மலையை வந்து குடஞ்சி அங்கே வந்து சிவன் லிங்கம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து அம்பாளுடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ இது சிவனுடைய சன்னதி. சிவன் சன்னதிக்கு நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நந்தி தேவருடைய சிலை வந்து இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பில்டிங் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம போக போக உள்ளே வந்து போக போக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த மலையை குடஞ்சி ஒரு ரூம் மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ லென்த்துக்கு வந்து இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மலையை வந்து அந்த அளவுக்கு குடஞ்சி ஒரு சிவன் லிங்கம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சிவன் லிங்கம். பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து எந்த அளவுக்கு பெருசுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நந்தியுடைய சிலை வந்து இருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது அந்த துவார பாலகர்கள் 2 பேர் இருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம போகும்போது சிவன்லிங்கம் வந்து இருக்கும். ஸோ சிவன்லிங்கம் உள்ள கருவறையில் வந்து சிவன்லிங்கம் வந்து இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அந்த மலையை வந்து அவ்வளோ டீப்பாக குடஞ்சி அங்கே வந்து ஒரு சிவன்லிங்கம் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் அமேசிங்கான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்திங்கன்னா அந்த ராக்கெட் டெம்பிளை போய் பார்க்காம வராதிங்க. ரொம்பவும் இம்பார்ட்டண்டான பிளேஸும் கூட. ஸோ இந்த சிவன் சன்னதிக்குள்ளே போகும்போது இந்த கதவை தாண்டி தான் நம்ம வந்து உள்ளே வந்தோம். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் சிவனுடைய சன்னதி. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய சன்னதியுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ விநாயகர் சன்னதி, சிவன் சன்னதி, அதுக்கப்புறமா வந்து அம்பாளுடைய சன்னதி. அம்பாள் சன்னதியை நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ அது வந்து இம்பார்ட்டண்டான பிளேஸும் கூட. ஸோ அதுவும் வந்து நல்லா சூப்பராக வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து போய் பாருங்கள். ஸோ அங்கே வந்து அம்பாளுடைய சன்னதி வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த கோவிலை நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த கோவில் வந்து ஒரு தடவையாவது மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய டெம்பிளில் இதுவும் ஒரு சிவன் டெம்பிள். இசை, சிற்பம், கட்டிடக்கலை, வரலாறு மற்றும் பக்தி இந்த 5ம் ஒன்றாக கலந்து நிற்கும் ஒரு அற்புத பொக்கிஷம்தான் குடுமியான்மலை சிககிரீஸ்வரர் கோவில். நூற்றாண்டுகளை கடந்ததும் நம் முன்னோர்களின் கலை திருமயமும் ஆன்மீக பாரம்பரியமும் இந்த கோவில் இன்னும் பெருமையுடன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த போல் வரலாறு மற்றும் கோவில் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வரலாறு பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.